கொக்கி படம் நீங்கள் பண்ணியிருந்தீங்க பிரபு சாலமன் அவர்களோட அகைன் ஒரு இந்த படம் என்ன மாதிரியான ஒரு இது வந்து சார் கொக்கி வந்து ஆக்சுவலாக வந்து கரனுடைய ஒரு அவருடைய லிங்கில் அந்த வந்த படம். ஸோ கரண் வந்து நிறைய கேரக்டர் பண்ணியிருப்பாங்க, ஆனால் இவ்வளோ ஒரு ஸ்ட்ராங்கான கேரக்டர் பண்ணல. ஸோ இதை வந்து பிரபு சாலமன் வந்து அவர் தான் பிளான் பண்ணார். ஒரு கரனை வச்சு பண்ணும்பொழுது இப்படி பண்ணணும், சாங்ஸ்லாம் வந்து இந்த மாதிரி பேட்டர்னில் வரணும், எல்லாம் ஃபோக் பேஸாக இருக்கணும்னு சொல்லிட்டு அங்கே உட்காந்து நாங்கள் பண்ண ஆரம்பித்தோம். கொக்கி வந்து நான் ஃபஸ்ட் டைமில் பார்க்கும்பொழுது அது வந்து ஒரு இங்கிலீஷ் படம் மாதிரி வரணும், அதனுடைய மேக்கிங்லாம் வரும்ன்றது டைரக்டரும் ஃபீல் பண்ணார், நானும் அப்படி தான் இருக்கேன். ஏன்னா நான் நீங்கள் ஆர்ஆர் போய் பாருங்கள், அதில் பிகினிங் டு எண்டு வரைக்கும் அந்த ஆர்ஆர் வந்து உண்மை ஒரு எப்படின்னா ஃபுல் லைவ் ஆர்கெஸ்ட்ரா வச்சு பண்ணியிருக்கோம். ஃபுல் பிரசாத்தில் பண்ணோம், ஃபுல் லைவ் ஸ்ட்ரிங்ஸ் பேஸ்டு, அதில் எலக்ட்ரானிக் சத்தமே இருக்காது. ஃபுல்லாக வந்து அந்த ஆர்ஆர் வந்து ஒரு நம்ம மைண்டை வந்து கண்டிப்பாகவே வந்து ஒரு சேஞ்ச் ஓவர் பண்ணுற மாதிரி இருக்கும். அது அமைஞ்சது அந்த அந்த கொக்கின்றது. ஆனால் அவன் வந்து ஒரு எல்லாத்தையும் இழந்து இருக்கக்கூடிய ஒரு மனிதன். அது மாதிரி மியூசிக் கூட வந்து எல்லாத்தையும் இழந்திருக்கிற மாதிரியே ஒரு அபஸ்வரமாக இருக்கும் உங்களுக்கு. அந்த படம் வந்து ரீரிகார்டிங் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச படம். மக்களும் நல்லா ஏற்றுட்டாங்க சார். வெரி குட். படம் நல்ல டைம் அந்த டைமில் கொஞ்சம் நல்ல படம் சார். ரெஸ்பான்ஸ் இருந்தது.